செல்வம் உம்மில் மகிழ்கின்றேன். நான் என்னை மறக்கின்றேன். உம்மில் மகிழ்கின்றேன். நான் என்னை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள், கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற அவருடைய சாட்சியின் வசனமானது சங்கீதம் 119 72 வசனம். அநேகம் ஆயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அன்பானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் கர்த்தருடைய வசனத்தின் மேல் இருக்கிற நாட்டம், கர்த்தருடைய வசனத்தின் மேல் இருக்கிற அன்பு, கர்த்தருடைய வசனத்தின் மேல் இருக்கிற பயபக்தி, கர்த்தருடைய வசனத்தின் மேல் இருக்கிற ஏக்கத்தை அநேக மக்கள் தொலைக்கிற காலத்திற்கு நேராக வந்திருக்கிறோம். ஒரு சில மக்கள் இந்த வசனத்தின் வழியாக அவர்கள் செல்வந்தர்களாக மாறி செல்வங்களை குவித்து சத்திய வசனத்தை விட செல்வத்தின் மேல் அவருடைய நாட்டம் அதிகமானதுனாலே செல்வத்தை குவிக்கிற, சொத்துக்களை குவிக்கிற, ஆஸ்திகளை குவிக்கிற, வசதிகளை குவிக்கிற காலத்துக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். ஆனால் நிலையானது எது, அழிவில்லாதது எது அப்படின்னா, வாழ வைக்கிறது எது, சுகம் தரக்கூடியது எது, ரட்சிப்பை கொடுக்கக்கூடியது எது, ஆறுதலை தரக்கூடியது எது, உலகத்தை சிருஷ்டித்தது எது? கர்த்தருடைய வசனம். அப்போ இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்றாரோ அதை தான் நம் பின்பற்றுவர்களா இருக்க வேண்டும். அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின இந்த வேதமே எனக்கு நலம்னார். அப்படியானால் நம்முடைய எண்ணங்களையும் இதயத்தையும் அளந்து பார்க்கிற அளவுகோல் கர்த்தருடைய வசனம். நாம் செல்வத்தின் மேல் நாட்டமுள்ளவர்களாக செல்வத்திற்காக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, சத்தியத்திற்காக வாழ்கிறோமா? இதை ருசிக்க தொடங்கிட்டீங்கன்னா அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலாம், அது தருகிற சந்தோஷத்தை பார்க்கலாம், அதிகமான சந்தோஷத்தை கர்த்தருடைய வசனம் தரும். ஆகையால் அன்பானவர்களே, தேவனுடைய வசனத்தோடு கூட ஒப்பந்தம் போட்டு உடன்படிக்கை ஏற்படுத்தி அதன்படியே வாழுங்கள். சத்திய வசனத்தின் சந்தோஷம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிக்கும் அது சொந்தமாய் மாறும். ஜெபிக்கலாம். அன்பானவர்களே, ஆண்டவரே, இந்த நாளிலே கூட சுவாமி, அன்பின் தகப்பன், எங்களுக்கு நீங்க கொடுத்த இந்த சத்திய வார்த்தைக்காய் நன்றி. ஆமாப்பா, கடைசி காலம் உங்க வார்த்தைகள் சொல்லுகிறது போல பணப்பெரியராய், வீம்புக்காரராய், பரிசுத்தம் இல்லாதவர்களாய், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தேவ பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்ற கடைசி காலத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த வசனங்களை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, சத்தியத்தை அதிகமாக நேசிக்க, பொன் வெள்ளியை பார்க்கல அதிகமாக வசனத்தை மதிக்கிற அந்த மனதை கத்தத்தான் பிள்ளைகளுக்கு தாரும். அப்படி நீங்க செய்ததற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நன்மை பரிசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உன்னத தேவனே, என்னேசுராஜனே. God bless you, church. Have a blessed day.